இந்திய வரலாற்றை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய முதலான சான்றுகள் அப்படிங்கிறது பார்க்கும்போது கிரேக்க நாட்டைச் சேர்ந்த மெகஸ்தனிஸ் அப்படிங்கிற ஒரு எழுதிய இண்டிகாங்கிற நூல்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள். அடுத்தது பார்க்கும்போது மௌரியர் ஆட்சி அமைவதற்கு காரணமான கௌடில்யர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அவர் எழுதியிருக்கக்கூடிய அர்த்த சாஸ்திரம். இதையும் கடந்து அசோகர் காலத்து கல்வெட்டுக்கள் ஸ்தூபிகள்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வரலாறு. இந்த மூன்றையும் அடிப்படையாக வச்சு தான் நம்மளுடைய இந்திய வரலாறை நாம் இங்கே உள்ளவர்கள் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஆரம்பகால இந்தியாவில் நந்த பேரரசு அப்படிங்கிறது தான், நந்தர்களுடைய அரசு தான் மிகப்பெரிய பேரரசாக இருந்திருக்கு. இந்த நந்தர்கள் வம்சத்தை மௌரியர்கள் வீழ்த்திட்டு அதுக்கப்புறம் மகத நாட்டை அவர்கள் முழுமையாக கைப்பற்றின பிறகு மௌரிய பேரரசு தான் இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு பேரரசாக விளங்கி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வட இந்தியா முழுவதையும் மௌரிய பேரரசு கட்டுப்படுத்தி இருக்கிறது. அதை கடந்து பார்க்கும்போது இன்றைய ஆப்கானிஸ்தான், பலுசிஸ்தான் பகுதிகளை கூட பார்த்திங்கன்னா மௌரிய பேரரசோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த மௌரிய பேரரசோட காலம் அப்படின்னு பார்க்கும்போது கிமு 322, அதாவது 3ஆம் நூற்றாண்டில் ஆரம்பித்து கிமு 185 வரைக்கும் கிட்டத்தட்ட முக்கியமான மன்னர்கள் அப்படின்னு பார்க்கும்போது 3 மன்னர்களை நம்ம பார்க்குறோம். அதில் ஒரு மன்னர் மௌரிய பேரரசோட தொடக்கம்னு சொல்லக்கூடிய சந்திரகுப்த மௌரியர். அதற்கு அடுத்தது அவருடைய அடுத்த நம்ம பார்க்கும்போது பிம்பிசாரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அதுக்கு அடுத்தது 3வது அசோகரை பார்க்குறோம். இவங்க 3 பேர் தான் பெரிய அரசர்கள். அசோகருக்கு பிறகு சிலர் வந்தால் கூட அசோகர் காலம் வரைக்கும் தான் மௌரிய பேரரசு மிகப்பெரிய அளவில் சிறப்புற்று விளங்கியிருக்கு இல்லையா. அப்போ மௌரிய பேரரசு வட இந்தியாவோட பெரும்பகுதி முழுவதும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருந்தால் கூட தென்னகத்தையும் அவங்க முழுமையாக கைப்பற்றிக்கிட்டாங்கன்னா இந்தியா முழுவதும் ஒரே குடையின் கீழே அவங்க ஆட்சி செய்திருக்கலாம் இல்லையா. இதுக்காக தான் பிந்துசாரன் காலத்திலேருந்தே பார்த்திங்கன்னா தென்பகுதியை கட்டுப்படுத்தணும், கைப்பற்றணுங்கிறதுக்காக அவங்க தொடர்ச்சியாக பல முறை முயற்சிகள் பண்ணியும் அவங்களால பெரிய அளவுக்கு கைப்பற்ற முடியல. அதன் பிறகு பார்க்கும்போது அசோகர் காலம் வரைக்கும் இந்த போராட்டம் நீடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட தென்னிந்தியாவில் மைசூர் பகுதி வரைக்கும் கட்டுப்படுத்திட்டு அவங்க தன்னுடைய மௌரிய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்திட்டாங்க. ஆனால் தமிழகத்தின் உள்ளார அவர்களால் நுழைஞ்சி வெற்றி பெற முடியல. அந்த அளவுக்கு தமிழ் மன்னர்களோட வெற்றுமையும் எல்லைப்புறங்களில் இருந்த குறுநில மன்னர்கள், வேளிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவர்களுடைய வலிமையும் அந்த போரும் பார்த்திங்கன்னா மௌரிய பேரரசையை விரட்டி அடிச்சிருக்குங்கிறனால பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி வட இந்தியாவை சேர்ந்த எந்த பேரரசும் தமிழகத்தை கட்டுப்படுத்தவில்லை, ஆட்சி செய்யவில்லை அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம்.